அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 14 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு 40 வினாக்களுக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். நான் ஒரு முறை கொஷினை படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளையிலேருந்து நம்ம ஜிகேவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளையிலேருந்து ஜிகே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 6 இச்சொல்லுக்கு இருபொருள் தருக. 6 என்ற சொல்லுக்கு இருபொருள் தருக. ஆன்சர் பாருங்க. 6 என்ற சொல்லுக்கு நதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது எண், ஓகேங்களா? எண் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. 52வது வினா பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை அப்படிங்கிற இந்த சொல்லை கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதில் கரெக்டாக சேரும்? ஆன்சர் பாருங்க. 50 காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை, ஓகேங்களா? அடுத்தது 53வது வினா. பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை. ஸோ இதில் வர இணைப்பு சொல் என்ன? கீழே கொடுத்துருக்கிறதுல ஏனென்றால், எனவே, மேலும், ஏனெனில் அப்படிங்கிற 4 இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க. இது எது சரியான இணைப்பு சொல்? மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா 54. பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இணைப்பு சொல் என்ன? இதோட இணைப்பு சொல் என்ன அப்படின்னா ஏனெனில் அப்படின்னு வரும். அதாவது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வச்சிருக்கிறதோட முடிஞ்சு போகும். ஆனால் கற்பனை திறன் அடுத்தடுத்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது அதோட பொருள், ஓகேங்களா? ஏனெனில் அப்படிங்கிறது இணைப்பு சொல், ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். ஸோ இது நம்மளுடைய வினாவங்கி புத்தகங்கள். ஜிகேக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் செம்ம ஒர்த்தான ஒரு வினாவங்கி புத்தகங்கள் தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 25,000 வினாக்கள் கவர் ஆகும். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 6 புத்தகத்தையும் நீங்கள் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா 1200 ரூபா மட்டும்தான். டெலிவரி கட்டணம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஃப்ரீ டெலிவரி சார்ஜு. ஸோ உங்களுக்கு புத்தகங்கள் தேவை அப்படின்னா சிங்கிள் புக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 9698645126 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மொத்தமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 55. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார்? இதற்கான வினா சொல் என்ன? இந்த இடத்துல என்ன வரும்? ஆன்சர் என்ன? யார் அப்படின்னு வரும். அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பாடலை எழுதினது யார் அப்படிங்கிறது தான் வினாச்சொல். 56. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள். அடுத்து என்ன வினா சொல் வரும்? யாவை அப்படின்னு வரும். 50 காப்பியங்கள் யாவை. அடுத்து பாருங்க 57. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம் டேஷ் அதற்குண்டான சரியானது ஒளிமரபு என்ன? சிங்கம். சிங்கத்துக்கு உண்டான ஒளிமரபு என்ன? ஆன்சரு முழங்கும் அப்படிங்கிறது தான் சரியானது. முழங்கும். ஸோ அடுத்து 58. பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. ஆட்டு டேஷ் வருகிறது. ஆட்டு டேஷ் வருகிறது. ஆன்சர் என்ன? ஆட்டு மந்தை வருகிறது. அடுத்து 59. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. புலியின் இளமை பெயர் என்ன? புலியின் இளமை பெயர் என்ன? பரல் அப்படிங்கிறது தான் புலியோட இளமை பெயர். சிங்கத்துக்கு குருளை, பசுக்கு ஒரு கன்றுன்னு சொல்லலாம். 60வது வினா, கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி.
கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வருவியா வந்ததான்னு கேட்குறாங்க, இது தப்பு. வந்தாய் வருவாய் அப்படிங்கிறாங்க, இதுவும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் வராது. வந்தியா வந்தாயா அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. வந்தியா வந்தாயா ரெண்டும் ஒரே பொருள் தான், பட் பேச்சு எழுத்து வழக்கு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி சரியானது. 61 வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். வாயில் என்னும் சொல்ல பேச்சு வழக்கில் நம்ம எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆன்சர் வாசல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குற டைப்பு பாருங்கள். முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் அப்படிங்கிறது வினா. ஆன்சர் என்ன? தாத்தா வீட்டிற்கு. இதுக்கெலாம் டைம் கிடையாது, டக்குன்னு சொல்லிட்டு விட்றோம். ஓகேவா? தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? செவலை. முகிலன் எந்த விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு போவான் அப்படின்னா பொங்கல் கொண்டாட போனதாக சொல்லியிருக்காங்க. முகிலன் தோட்டத்திலிருந்து எதை வரித்து தாத்தாவுக்கு கொடுத்து உதவுவான்? காய்கறிகளை. செவலை என்பது யாரை குறிக்கும்னா அந்த வீட்டில் இருந்த காளையை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம நார்மலான கொஷின்ஸு. சொல் பொருள் பொறுத்துக. 67 சொல் பொருள் பொறுத்துக. குருளை அப்படின்னா என்ன? குருளை அப்படின்னா குட்டி, சிங்கக்குட்டியை குறிக்கிறது. சிங்கக்குட்டியை குறிக்கிறது. கல் அப்படின்னா என்ன? கல் அப்படின்னா மலை, மலையிலேருந்து வர்றது தான் கல். ஓகேங்களா? மல்லல், மல்லல் அப்படின்னா வளம். செரு அப்படின்னா வயலை குறிக்கும். அடுத்த வினா சொல் பொருள் பொறுத்துக. மட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? மட்டு என்ற சொல்லின் பொருள், மட்டு என்ற சொல்லின் பொருள் அளவு. வையம் என்ற சொல்லின் பொருள் உலகம். பேணி என்ற சொல்லின் பொருள் என்ன? பாதுகாத்தல். நித்த நித்தம் அப்படின்னா நாள்தோறும். ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா சொல் பொருள் பொறுத்துக. 69 கருணை அப்படின்னா உங்களுக்கு இரக்கம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். மாறி என்ற சொல் மழைய பொருளாக கொடுக்கும். பூதளம் என்ற சொல் உலகம் அப்படிங்கிறத குறிக்கும். கும்பி என்ற சொல் வயிறை குறிக்கும். அடுத்த வினா பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடு. பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடு. பின் வருவனவற்றுள் சரியான இணை எது? புல், புற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரியானது. சொல், சொல்கள் அப்படிங்கிறாங்க. சொற்கள்னு வரும், அதை தப்பாக கொடுத்துருக்காங்க. பூ, பூக்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரிதான். மாதம், மாதக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதங்கள் அப்படின்னு வரணும். ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆவும் ஈயும் சரியானது. 1, 3 சரியானது. 71 காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. ஸோ காரண பெயர்னா என்னென்னா இப்போ மரம் அப்படின்னா அது பொது பெயர் ஆகிடும். மண் அப்படிங்கிறதும் பொது பெயர் தான். ஓகேங்களா? நாற்காலி அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சுன்னா 4 கால் இருக்கிறதால அதுக்கு பேர் நாற்காலி. இதுதான் காரண பெயர். அப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? காற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது பெயர் மாதிரி. 72 கலைச்சொல் அறிதல். ஹீரோ ஸ்டோன், ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் அது நடுகள். ஓகேங்களா? ஸோ இறந்தவரின் நினைவாக வைக்கிற ஒரு கல் தான் நடுகள். 73 கலைச்சொல் அறிதல். மீடியா, மீடியா அப்படின்னா என்ன? அதற்கான தமிழ்ச்சொல் ஊடகம். அடுத்தது 74வது வினா பாருங்க. வழுவு சொல்லற்ற தொடர் எது? வழுவு சொல்லற்ற தொடர் எது? வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசியில் நூலை கோர்த்தான். ஊசியில் நூலை கோர்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊசியில் நூலை கோர்த்தான். ஸோ இது தப்பாக இருக்குது. ஊசியில் நூலை கோர்ப்பான், இதுவும் தப்பு. ஊசியில் நூலை கோர்த்தான். ஓகேங்களா? அதுதான் சரியானது. அடுத்தது 75 வலுவற்ற தொடர் எது? கீழே கொடுத்துருக்கல வலுவற்ற தொடர். அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் வலுவற்ற தொடராக இருக்குது. 76
ஸோ இதில் இந்த வினா வங்கி புத்தகங்கள் தேவைன்னா வாங்கிக்கோங்க, நம்பர் வந்து ஒரு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 76 பொருந்தும் இணையை காண்க. கீழே கொடுத்துருக்கல சரியான பொருந்தும் இணை அப்படின்னா பிலம் மலைக்குகையை குறிக்கும். இதுதான் சரியானது. 77 பொருந்தா சொல்லை காண்க. பொருந்தா சொல்லை காண்க. ஸோ இதில் பொருந்தாதது மா அப்படிங்கிற சொல் வந்து பொருந்தாதது. 78 பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பாட்டு இருக்கும். ஓகேங்களா, பாட்டு இருக்கும். 79 குடந்தை என்பதன் மருவு என்ன? குடந்தை என்பதன் மருவு. ஆன்சர் கும்பகோணம். தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக. தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக. உதகமண்டலம் உதகை சரியானது. புதுச்சேரி புதுவைன்னு வரணும், தப்பாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. மன்னார்குடி மண்ணை, திருநெல்வேலிக்கு நெல்லை சரியாக இருக்குது. ஓகேங்களா. 81 சரியான ஊர்பெயரின் மருவு சொல்லை தேர்ந்தெடு. சரியானது புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. நாகைக்கு நாகப்பட்டினம் சரியாக இருக்குது. மயிலாடுதுறைக்கு மயிலம்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 82 கன்வர்சேஷன் என்பது என்ன? கன்வர்சேஷன் என்பதன் தமிழ் சொல் என்ன? உரையாடல். 83 ஃபிலாசபர் என்பவர், ஃபிலாசபர் என்பவருக்கு உண்டான அந்த தமிழ் சொல் என்ன? மெய்யியலாளர், மெய்யியலாளர்னு வரும். 84 நிலவும் வானும் போல. உவமை ஊறும் பொருள் விளக்கம் என்ன? நிலவும் வானும் போல. ஒற்றுமை. அடுத்த வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டெழுதணும். ஸோ பாட்டு கவிஞரால் பாடப்பட்டது. ஸோ அப்போ செய்யப்பாட்டு வினை ஆள் வந்து முடியுது, அது செய்யப்படும் பொருளை முன்னிலைப்படுத்துறதால இது செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா. 86 தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. ஸோ இதில் தன்வினை என்னென்ன? மாணவன் மனம் திருந்தினான். மாணவன் மனம் திருந்துறனா, மனம் திருந்திட்டேன் அப்படின்னா அது தன்வினையில் வந்துடும். 87 ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். வினா எப்படி இருக்குன்னா, ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த லிஸ்ட்டை போடுறாங்க. ஓகேவா, சரியாக இருக்கும். அடுத்தது 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கலாம். 89 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலேறு என்று அழைக்கப்படுகிறார். இதற்கான வினா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு தான் வரும். அடுத்தது 90வது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றால் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு சொற்றொடராக இருக்கா? மணிபல்லவ தீவிற்கு சென்றால் மணிமேகலை, இது தப்பாக இருக்கா? மணிமேகலை சென்றால் மணிபல்ல தீவிற்கு, இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் படிங்க. முளையிலே விளையும் தெரியும் பயிர், தப்பான வாக்கியமாக இருக்குது. விளையும் பயிர் முளையிலே தெரியும், இது சரியாக இருக்குது. மற்ற ரெண்டு வாக்கியமும் தப்பு தான். பயிர் விளையும் முளையிலே தெரியும். ஸோ வாக்கியங்கள் தப்பாக இருக்கா? ஆப்ஷன் பி சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையைங்கிறாங்க, தப்பான வாக்கியமாக இருக்குது. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம், இது சரியாக இருக்குது. இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை. ஸோ இந்த ரெண்டு வாக்கியமும் தவறு. ஆப்ஷன் பி தான் சரியானது. 93 வா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? வினையால் அணையும் பெயர். ஸோ அப்போ என்ன வரும்? வந்தவர், அருள முடியுது. ஓகேங்களா, வந்தவர். 94 அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன? அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல் அப்படின்னு வரும். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றணும். பெற்று, அதாவது வேர்ச்சொல் வந்து பெரு அப்படின்னா பெற்று அப்படின்னு ஒரு வினையெச்சம் தான். ஓகேங்களா. 96
வருக இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வருக என்பதன் வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் வந்து கட்டளையில் வரும்னு சொல்லியிருக்கோம், வா அப்படிங்கிறது தான். 97 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். ஒளி அப்படின்னா வெளிச்சம். 98 சரியான இணையை தேர்ந்தெடு. நேர்விடை ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். உற்றது உரைத்தல் விடை, அது வந்து கால் வலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. ஏவல் விடை நீயே செஞ்சிக்க அப்படிங்கிறது ஏவல் விடையில் வந்துடும். சுற்று விடை தலை வலிக்குதுங்கிறாங்க, இதுவும் தப்பு. ஸோ அப்போ 1 3 சரி. ஓகேங்களா, 1 3 சரியானது. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? கம்ப்யூட்டர், கணினி. 100வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வாலண்டியர் அப்படின்னா என்ன? வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. ஆன்ட்ரப்ரனர் தொழில் முனைவோர். ஃபாரினர் வெளிநாட்டவர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். ஸோ இதோட இந்த 100 வினாக்கள் முடியுது. எத்தனை வினாக்களுக்கு பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.